உங்கள் பேபிஸ்க்கு இப்படி பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பவுடரில் இப்படி ஒரு டிஸ்க்ளைமர் இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் பற்றி பார்க்கலாமா? நீங்கள் எந்த வகையான பவுடர் யூஸ் பண்ணாலும் அதில் சின்ன சின்ன டைனி பார்ட்டிகல்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அது நீங்கள் பேபிக்கு அப்ளை பண்ணுறப்போ காற்றுல பறந்து பேபிஸோட மூச்சு குழாய்க்குள்ளே கூட போகலாம். பேபிஸோட லங்ஸ் ஆல்ரெடி ரொம்ப மென்மையானது. அதில் டைனி பார்ட்டிகல்ஸ் போனால் அவங்களுக்கு இரிட்டேஷன், இருமல், வீசிங் போன்ற ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வகையான பவுடர்ஸ் வேர்வை மற்றும் யூரின் கூட ரியாக்ட் ஆகி கிளம்ப் ஆகி அவங்களுக்கு இரிட்டேஷன் இன்னும் அதிகப்படுத்தலாம். பெரியவங்க நாங்கள் உங்களுக்கெல்லாம் பவுடர்ஸ் போட்டு தான் வளர்த்தோம், நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அந்த காலத்தில் நம்ம வளர்ந்த என்விரான்மெண்ட் வேற, இப்போ நம்ம பேபிஸ் வளர போகிற என்விரான்மெண்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவங்க ஆல்ரெடி நிறைய விதமான ஏர் பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. நம்மளால முடிஞ்ச வர இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இரிட்டன்ஸ் கிட்ட இருந்து நம்ம பேபிஸை பாதுகாப்போம். டைப்பர் ரேஷ் வராமல் இருக்கிறதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக டைப்பரை சேஞ்ச் பண்ணுங்க. வேணும்னா டைப்பர் ரேஷ் க்ரீம் யூஸ் பண்ணுங்க, அதுவே போதுமான. ஸோ பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை யோசிச்சு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சயின்ஸ் பேக்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.